வந்து ஒரு புது படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு தாங்க இருக்குது. பட் குறிப்பாக ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுறது வழக்கம் தான். பட் இருந்தாலும் இந்த 2016 பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட படங்கள் ஃபெஸ்டிவல் டைமில் வந்து ரிலீஸ் ஆகுதுங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஆயுத பூஜைக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் வரிசையில் இருந்தது ரிலீஸ்க்காக. ஸோ அதை தொடர்ந்து இப்போ தீபாவளிக்கு சொல்லவா வேணும், அதே மாதிரி நிறைய படங்கள் வந்து ரிலீஸ்க்காக வெயிட்டிங்கில் இருக்குது. பட் வரிசையில் முதல்ல இருக்க படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷோட ஆக்டிங்கில் வெளிவர இருக்க கொடி படம் தாங்க. அதுவும் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் இரட்டை வேடமிட்டு நடிச்சிருக்காரு, அப்பா மகன் கேரக்டரில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். அண்ட் த்ரிஷா கூடயும் வந்து முதல் தடவையாக வந்து அவர் இணைஞ்சிருக்காரு. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட படத்தில் வந்து இதுதான் முதல் தடவை நம்ம தனுஷ் நடிக்கிறாரு. ஆல்ரெடி புதுப்பேட்டை படத்தில் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் வந்தாலும் முழுக்க அரசியல் சார்ந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடி தான் அவரோட ஃபர்ஸ்ட் மூவினே சொல்லலாம். ஸோ கொடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனுஷோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் இணைஞ்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. வெற்றிமாறன் தனுஷோட லைஃப்பில் ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான பர்சனுங்க. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு வந்து நேஷனல் அவார்ட் வாங்கி கொடுத்த ஒரு டைரக்டர் ஆடுகளம் படத்தின் மூலமா. ஸோ இதே மாதிரி அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த படத்தில் வந்து டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இதை தொடர்ந்து இந்த படம் தமிழில் ரிலீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அதே நாளில் தெலுங்குலையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா. ஸோ தெலுங்குல இந்த படத்தோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மயோகி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஸோ தீபாவளி அன்னைக்கு கொடி பறக்க ரெடியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஷங்கரோட டைரக்ஷனில் ரொம்பவே பிரம்மாண்டமாக தயாராகிட்டு இருக்கு 2.0. இந்த படத்தோட காஸ்டிங் பற்றி நான் சொல்லவே வேணாம். நம்ம சூப்பர் ஸ்டார் நடிக்கிறாரு, எமி ஜாக்சன் நடிக்கிறாங்க, அக்ஷய் குமார் வந்து முக்கியமான வில்லன் கேரக்டரில் நடிக்கிறாரு. இதெல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக டெல்லியில் நடந்தது. அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ் அங்கே ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ சென்னையில் செங்கல்பட்டில் வந்து இந்த படத்தோட ஷூட் போயிட்டுருக்கா. ஸோ செங்கல்பட்டில் ஒரு பெரிய இடத்துல பிரம்மாண்டமாக செட் போட்டு நம்ம தலைவர் அண்ட் எமி ஜாக்சனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய காதல் காட்சிகள் எல்லாம் வந்து படமாக்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பயங்கர விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் படம் அடுத்த வருஷம் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த படத்தை பத்தி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும் போது நம்ம அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட ஆசையெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்த வருஷம் தீபாவளிக்கு படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தனுஷ் டைரக்ட் பண்றாருன்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்ட உடனே யாருமே நம்பலங்க. இது உண்மையா இல்லை பொய்யான இன்ஃபர்மேஷனா அப்படின்னு சொல்லி தான் நம்ம யோசிச்சோம். பட் இப்போ நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியும் அவர் பவர் பாண்டி அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்றாருன்னு. அண்ட் முக்கியமான கேரக்டர்ல பார்த்தீங்கன்னா ராஜ் கிரண், ரோபோ சங்கர் போன்ற பலர் வந்து இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக இந்த படத்தோட ரஷ்ஷை பார்த்து நம்ம தனுஷோட குரு வந்து பயங்கரமாக அவரை பாராட்டியிருக்காராம். பட் இவருக்கு குரு யார் அப்படிங்கிறது தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. வேறு யாரும் இல்லைங்க, அவரோட அண்ணனான செல்வராகவன் பற்றி தாங்க பேசிகிட்டு இருக்கோம். ஸோ செல்வராகவன் வந்து ரீசெண்டாக பவர் பாண்டியோட ஷூட்டிங்லாம் நடந்தது, அதுக்கான ரஷ்ஷை வந்து பார்த்தாராம். அதை பார்த்துட்டு பயங்கரமாக வியந்து போயிட்டாராம். என் தம்பியா இந்த அளவுக்கு வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி வியந்துட்டாரா. இன்ஃபேக்ட் இந்த படம் வந்து மேஜிக்கல் காமெடி எமோஷன் நிறைஞ்ச ஒரு தரமான படமாகவே இருக்குது, எனக்கு தனுஷை பார்க்கும்போது ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் ட்வீட் பண்ணியிருக்காராம். ஸோ இதுக்கு ரீட்வீட் பண்ணியிருக்காரு நம்ம தனுஷ். என்னன்னு பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வராகவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என் படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னது நிஜமாவே எனக்கு ஒரு த்ரில்லிங்கான ஹாப்பினஸ் கொடுத்துருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரீட்வீட் பண்ணியிருக்காராம். ஸோ நம்ம செல்வராகவனே ஒரு பிரம்மாண்டமான டைரக்டர், அவருக்கே இந்த படத்தை பார்த்து பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான படமாக தான் இருக்கும்னு நம்பலாம். ஸோ நம்ம தனுஷ் பொறுத்த வரைக்கும் ஆக்டிங் ஆகட்டும், சிங்கிங் ஆகட்டும், எல்லாத்துலேயும் எப்படி பெஸ்ட்டாக இருக்காரோ அதே மாதிரி டைரக்ஷன்லையும் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நம்ம காலிவுட் அன்கட்ல அடுத்ததாக ரெக்க படத்தோட பிரஸ் மீட் தாங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ ரெக்க படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு திரையில. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு கமர்ஷியல் மூவியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம விஜய் சேதுபதி வர படங்களை பயங்கர ஹேண்ட்ஸமாக கெட்டப் மாற்றிக்கிட்டே போகிறாரு அப்படிங்கிறதாங்க உண்மையான விஷயம். விஜய் சேதுபதி அண்ட் லக்ஷ்மி மேனனோட காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான ஒரு காம்பினேஷனாக இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த படத்தில் காமெடி கேரக்டரில் சதீஷ் நடிச்சிருக்காரு. பட் சதீஷ் இந்த படத்தில் பண்ணின காமெடியை விட சதீஷை வச்சு இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டில் நம்ம விஜய் சேதுபதி நிறைய காமெடி பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி என்ன காமெடி பண்ணியிருக்காருன்னு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம். இங்கே வந்திருக்க பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், இங்கே வந்திருக்க எல்லோருக்கும் நான் பேர் யாராவது கரெக்டாக சொல்ல முடியல. இங்கே வந்திருக்க அனைத்து நடிகர் விஜய் சேதுபதி, என்னோடய ஃப்ரெண்டு, தென் வந்து பிரவீன் எடிட்டர் சார், தென் ஆர்ட் டைரக்டர் மோகன் மாதன் சார், தென் ஆக்டர் சதீஷ், ஹரிஷ் உத்தமன் சார், தென் டைரக்டர் ரத்ன சிவா, ஃபைட் மாஸ்டர் ராஜ்சேகர் சார், தென் காஸ்டியூம் சத்யா, எல்லாருமே இந்த வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி எனக்கு அது ரொம்ப பெரிய அனுபவம். ஏன்னா நான் முதல் படம் வந்து ஆரஞ்சு மிட்டாயின் படம் தான் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு அந்த அளவுக்கு பெரிய அனுபவம் கிடையாது. பட் இந்த படம் பண்ணும்போது ஒரு கமர்ஷியல் படம் பண்ணும்போது ஒரு திருப்தி எப்பவுமே இருக்கும். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஆரஞ்சு மிட்டாய்
அதை வந்து ப்ரொடக்ஷனாக நான் பண்ணலை, அப்போ விஜய் சேது ப்ரொடக்ஷனில் சேர்ந்து பண்ணோம். இந்த படம் வந்து தனிப்பட்ட முறையில் பண்ணும்போதும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஸோ இப்போது ஒரு பெரிய அனுபவம் இருக்குது. இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பத்திரிக்கையில் பேசுறது கூட எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. பட் ஒரு திருப்தி என்ன இருக்குன்னா, ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், ஒரு திருப்தி இருக்குது. எல்லாருமே எதிர்பார்க்குற படமாகவும் வந்திருக்கு இன்றைக்கி. ஸோ எல்லோரும் இந்த படத்தை வந்து ஆக்சுவலாக வந்து தேட்டரில் வந்து பார்க்கணும்னு நான் கேட்குறேன். என்னோடய பார்வையில் ரெக்கை என்ன அப்படின்னா, நான் அது ஒரு ஃபேண்டசி ஃபிலிமாக தான் பார்க்குறேன். அது என்னென்னா எஸ்கேப் ஆகிறதுக்கான ஒரு வார்த்தை தான் அது, வேறு ஒன்றும் இல்லை. இந்த படம் பண்ணும்போது ஒரு மாதிரி செம்ம ஜாலியாக இருந்தது. கனவும் இல்லை மற்ற ஹீரோக்கெல்லாம் ஹீரோக்கள் அடிக்கும்போது ஒரு ஆசையாக இருக்கும், அடித்து பறக்க விட்றதுன்னு. அந்த ஆசையில் நிறைவேற்றின மாதிரி இருந்தது. ஒரு 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 ஃபேண்டசியோட யதார்த்தமாக தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன். ஜாலியாக இருந்தது. நம்ம அடித்து ஒருத்தங்க பறகுறாங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். எனக்கு நானே யாரும் அடித்தா ஓடிடுவேன், நான் அடித்து பறகுறாங்கன்னா செம்மையாக இருந்தது. முக்கியமாக இந்த படம் பண்ணுறது முக்கியமான காரணம் வந்து ரத்ன சிவா அவரோட வாடீல் படத்தோட ட்ரெய்லர் தான். நானும் வாடீல் படத்துக்காக காத்துட்ருக்கேன். ட்ரெய்லர் செம்மையாக இருந்தது. அது பார்த்தோன்னே சிவா சொன்ன லைனு, ஸோ ஒரு ஓரளவு நம்பிக்கை இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த படத்தை பண்ணலான்ற ஒரு ஆர்வம் வந்து முக்கியமாக இதுதான் வரும், இதுக்குள்ளே தான் நம்ம இதுதான், இதுக்கு மேலே நம்ம கிடையாது அப்படிலாம் எதுக்குள்ளேயும் நான் என்னை கட்டம் போட்டு உள்ளே வச்சுக்க நான் எப்பவுமே விரும்புறதில்லை. அது இல்லாமல் பப்ளிக்கு படம் பண்ணுறோம், ஸோ திட்டுவாங்களா, கழுவி ஊற்றுவாங்களா, பாராட்டுவாங்களா, இது எதையுமே கணக்கு போடுறதா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. தப்பு பண்ணால் கழுவி ஊற்று தான் போகிறாங்க. ஸோ அது ஒரு லேர்னிங் தான். ஸோ அதுக்காக பயந்துக்கிட்டு எதையுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாமல் இருக்கிறது தவறுன்னு தோணுது. அதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஆனால் இந்த படம் வந்து எனக்கு செம்மையாக இருந்தது. நான் படம் பண்ணும்போதே செம்மையாக என்ஜாய் பண்ணேன். படம் முடித்து நான் படத்தை பார்க்கும்போது செம்மையாக என்ஜாய் பண்ணேன். ஒரு வித போதையை கொடுத்தது இந்த படம். நான் இதை வந்து கமர்ஷியல் படம் அப்படிலாம் சொல்ல விரும்பல. அப்படி பார்த்தா நான் ஆண்டவன் கட்டிலையும் கமர்ஷியல் தான் சொல்லுவேன், தர்மதுரையும் கமர்ஷியல் தான் சொல்லுவேன். பட் இந்த படத்தில் நடிக்கிறது ஒரு கஷ்டம் இருந்தது. ஏன்னா நமக்கு தெரியும் அடித்தா அவனு பறக்க மாட்டாங்க, இப்படிலாம் முடியாது, இதெல்லாம் தெரிஞ்சாலுமே நம்ம அது மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுக்கணும்ல. நான் தான் அவரை தூக்கி போட்டேன், நான் ஹரிஷை தூக்கி போடுற ஒரு ஷாட் இருக்கும், சத்தியமாக இருந்தாலும் தூக்க முடியும், யோசிச்சு பாருங்கள். ஆனால் தூக்கி அசால்ட்டாக போட்டு ஆட்டுவேன். ஸோ அது நம்புகிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறது ஒன்று இருக்குது. அதுக்கான இது பண்ணும்போது கொஞ்சம் இதுவாக இருந்தது. மற்றபடி இந்த கதையோட பிளாட்டு, இது சொல்லப்பட்ட விதம், இது எல்லாமே ரொம்ப விறுவிறுன்னு பரபரன்னு இருந்தது. அதிகமாக யோசிக்க வைக்க விடவில்லை, ஈஸியாக போச்சு. ஒரு ஜாலியான சந்தோஷமான படம். எடிட்டர் பிரவீன் சார் சொன்ன மாதிரி இது ஒரு வீக்கெண்ட் ஹாலிடேஸோட செலிப்ரேஷன் தான். அது சூப்பராக இருக்கும். படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். நான் ஆண்டவன் கட்டளைக்கு நீங்கள் எல்லாம் வந்து அப்படி சொல்ல முடியல, அப்படி இருந்தது உங்களோட வார்த்தைகள். படம் வேலை பார்த்த நாங்கள் கூட அந்த படத்தை அவ்வளோ ரசிச்சுப்போம்னு தெரியல. உங்களோட ரசம் வந்து உங்களோட எழுத்துலேயும் உங்களோட விமர்சனத்துலையும் தெரியுது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு படம் நல்லா இருக்குது, அதை போய் பார்க்கணுங்கிறது நாங்கள் சொல்லும்போது, ஏன்னா நாங்கள் இந்த ப்ராடக்டோட ஓனர், நாங்கள் எங்களுக்கு அதை நாங்கள் தான் க்ரியேட் பண்ணோம். நாங்கள் சொல்கிறது ஒன்று இருக்குது, நீங்கள் சொல்லும்போது ஒன்று இருக்குது. அது இன்றைக்கி ஃபுல் பவர் பேக்டாக போகுதுன்னா அது நீங்கள் தான் காரணம். மிகப்பெரிய நன்றி. அந்த தர்மதுரைக்கும் ஒத்துழைக்கும் மிகப்பெரிய நன்றி. அப்புறம் என்ன ஆளுங்களை பற்றியெல்லாம் சொல்லிட்டாங்க. எல்லோரும் கூட வேலை பார்த்து எனக்கு சந்தோஷம். ரத்ன சிவா இல்லை கணேஷ், சதீஷ் எங்களுக்கு பாக்கியம். சதீஷ் எங்கள் படத்தில் இருக்குதுன்னா நாங்கள் என் பரம்பரையில் யாரோ ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அது ஏன்னு தெரியல. நானும் இன்னும் இதுக்கு நான் எவ்வளோ நன்றி கடன் படணும்னு தெரியல. முடிஞ்சால் என் குழந்தைக்கு கோயில் போய் மொட்டை போடணும், முடிஞ்சது சத்தியமாவாசி. ஸோ சதீஷ் இஸ் வெரி ஸ்வீட். சதீஷ் இருந்தாருன்னா ஈவினிங் டிஃபனே தர மாட்டாங்க, அந்தளவுக்கு ஸ்வீட் அவர். ஆக்சுவலாக சதீஷோட கால் ஷீட் இல்லை, ரெமோன்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. நாங்கள் உடனே சரி இந்த படத்தில் என் கேரக்டர் பேர் சிவா, வரியா இல்லையான்னு கேட்டோம், வந்துட்டாப்புல. தேங்க்ஸ் சதீஷ். அனைவருக்கும் வணக்கம். ரெக்க படத்தோட ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். இந்த படம் வந்துட்டு விஜய் சேதுபதி சார் ஃபஸ்ட் டைம் வந்து நல்ல ஒரு ஃபுல் ஆக்ஷன் மாஸ் படத்தில் நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். அவரை நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆக்ஷனில் பார்க்குறதே உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. வணக்கம், நான் சத்யா, ரெக்க படத்தோட காஸ்டியூம் டிசைனர். விஜய் சேதுபதிக்கு ஃபஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன்.
எப்படி எனக்கு மான்கிராத்தை வந்து சிவகார்த்திகேயன் ஒரு பிரேக் குடிச்சோ, ஸோ ரெக்கையில் வந்து விஜய் சேதுபதிக்கு காஸ்டியூம்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ணியிருக்கோம். நீங்கள் போஸ்டர் பார்த்தாவே தெரியும். மற்ற படத்துக்கும் இதுக்கும் நிறைய வேரியேஷன் இருக்கும். ஃபஸ்ட் டைம் வந்து கமர்ஷியலாக பண்ணுறாரு. எப்போவுமே விஜய் சேதுபதினா யதார்த்தமாக பக்கத்து வீட்டு பையன் ரொம்ப லைவான இது தான் பண்ணியிருப்பார். ஃபஸ்ட் டைம் வந்து கமர்ஷியலாக ஆடுறது, பாடுறது, ஃபாரினில் போயெல்லாம் சாங் ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி கமர்ஷியல் ஆக்செப்ட்ஸ் என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் படத்தை அவர் பண்ண படத்தையும் கூட இந்த படம் வந்து காஸ்டியூம் சைட்லேருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். ரெக்கையும் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான படம். எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிச்சுவேஷன்னா ஒருத்தனை நல்ல விதமாகவோ இல்லை கெட்ட விதமாகவோ அவனை நடக்க வைக்கும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் இந்த படத்தில் இருக்குது. அதுக்கு மேலே நான் ஜாஸ்தி படத்தை பற்றி சொன்னேன்னா நீங்கள் படத்துக்கு தியேட்டர் போய் பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால் நான் எதுவும் சொல்லலை. இந்த படத்தில் வந்து அவ்வளோ பேர் வந்து எஃபர்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். ஏன்னா இதில் எல்லாமே ஒரு புதுசாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபைட் மாஸ்டர் இருக்கட்டும், ஃபைட்லாம் அவ்வளோ அழகாக என்ன சொல்கிறது ரம்மி மாலில் தான் பண்ணோம். 15 days அந்த ஃபைட்டில் வந்து அவ்வளோ எஃபர்ட் எடுத்து எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து தியேட்டரில் வந்து பார்த்துட்டு ஸோ அதோடைய ரெஸ்பான்ஸ் இருந்தால் தான் அடுத்தடுத்த படங்கள் நாங்கள் வந்து செய்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக தியேட்டரில் வாங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு போன வாரம் தான் காப்பி பார்த்தோம் படத்தோடது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்கிரிப்டாக டைரக்டர் ரத்னேஷ்வா ஒரு ஸ்கிரிப்டாக நான் எங்களுக்கெல்லாம் சொல்லி நாங்கள் எந்த அளவுக்கு எக்ஸைட்டட் வரணுமோ இந்த படம் பார்க்கும்போது கூட இன்றைக்கி அதே அளவுக்கு மேக்கிங்லேயும் வந்திருக்கு. ரொம்ப அழகாக ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னர். இந்த ஹாலிடே வீக்கெண்டுக்கு October 7th ஹாலிடே வீக்கெண்டுக்கு எல்லாருமே இப்போ குடும்பத்தோடு போய் பார்க்கலாம் இந்த படத்தை. இது வந்து என்னோடய 2வது படம். நான் வந்து முதல் படம் வந்து வாடில் பண்ணது, 2வது என்னோடய ரெக்கை. இது விஜய் சேதுபதி, லக்ஷ்மி மேனன், சதீஷ், ஹரிஷ் உத்தம், கபீர் சிங், அப்புறம் கே.எஸ். ரவிக்குமார் சார், எங்களாரும் பெரிய ஒரு நடிகர் பட்டாளமே இருக்குது இந்த படத்தில். இது வந்து ஒரு பெரிய கம்ப்ளீட் நீட் ஆக்ஷன். இது விஜய் சேதுபதி வந்து ஃபஸ்ட் டைமாக அது ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் ஃபுல்லாக இருக்கும். எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்குது இந்த படத்துள்ள. நம்ம கோலிவுட் அன்கட்ல அடுத்ததா எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறேன்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உங்க எல்லாரோட ஃபேஸ்லயும் வந்து ஒரு பிரைட்னஸ் வந்துடும். எஸ், டோனி த அன்டோல்ட் ஸ்டோரி படத்தோட ரிவ்யூ தாங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு நீரஜ் பாண்டே. லீட் ரோல சுஷாந்த் நடிச்சிருக்காரு. அண்ட் 2 ஹீரோயின்ஸ் இந்த படத்துல இருக்காங்க, கியாரா அண்ட் திஷா. இது வரைக்கும் நம்ம தோனியோட ஃபினிஷிங் மட்டும் தாங்க பார்த்துருக்கோம். அவரோட ஸ்டார்டிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு MS தோனி த அன்டோல்ட் ஸ்டோரி படத்தின் மூலமா ரொம்பவே அழகா வந்து வெளிப்படுத்தி இருக்காங்க. MS தோனி த அன்டோல்ட் ஸ்டோரி படத்தோட கதை எப்படி டிராவல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டோனி வந்து ரொம்பவே சாதாரணமான ஒரு ஃபேமிலியில பிறக்கிறாரு. அவர் ஸ்கூல் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்போர்ட்ஸ்ல ரொம்பவே இன்வால்வ்டா இருக்காரு. பட் அவர் முதல்ல என்ன ஸ்போர்ட் விளையாடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் தாங்க. ஃபுட்பால்ல கோல் கீப்பரா இருக்காரு. அந்த நேரத்தில் அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய PT மாஸ்டர் இவரோட டேலண்ட்டை ரெகக்னைஸ் பண்ணிட்டு, நீ ஏன் கிரிக்கெட் விளையாடக்கூடாது, கிரிக்கெட்டில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கிரிக்கெட்குள்ளே வராரு நம்ம தோனி. அண்ட் வந்து முழு மூச்சாக விளையாடணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. பட் அவரோட ஃபேமிலி சுச்சுவேஷன்னால அவர் வளர்ந்ததுக்கு அப்புறமா அவர் ரயில்வேஸில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் அவருக்கு ஏற்படுது. ஸோ கொஞ்ச நாளாக டிக்கெட் கலெக்டராக ஒர்க் பண்ணுறாரு. பட் அங்கே இருக்கும்போதும் அவருக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அவரோட ஆசை எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கிரிக்கெட்டராக ஆகணும் அப்படிங்கிறது தான் அவரோட கனவு லட்சியம் எல்லாமே. ஸோ அவருக்கு ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணுற ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட அக்கா அண்ட் அம்மா தாங்க. ஸ்பெஷலாக அவங்க அம்மாவை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு எது இஷ்டமோ, எதில் சாட்டிஸ்ஃபேக்டரியாக உனக்கு இருக்குன்னு ஃபீல் பண்ணுறியோ நீ அந்த ஜாபை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லாவே என்கரேஜ் பண்ணுறாங்க. பட் அவரோட அப்பா பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்யூச்சர் கெட்டு போயிடுமோ, பையன் வந்து கிரிக்கெட் விளையாடினா அவரோட ஃப்யூச்சர் கெட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் நம்ம தோனி வந்து அவரோட அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி எப்படி கிரிக்கெட்குள்ளே வராரு. அண்ட் வந்ததுக்கப்புறமா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமில் என்னென்ன சாதனைகள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வந்து தெரியும். ஸோ என்னதான் வந்து ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த படத்தில் வந்து ரொம்பவே அழகாக ஒவ்வொரு காட்சிகளும் அமைச்சிருக்காங்க. எஸ்பெஷலி இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 28 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம இந்தியா டீம் வந்து வேர்ல்ட் கப் ஜெயிச்சு தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸாக அமைச்சிருக்காங்க. என்னதான் நம்ம ஆல்ரெடி லைவான கிரிக்கெட் மேட்சை பார்த்துருந்தாலும் இந்த படத்தில் பார்க்கும்போதும் அதே ஒரு ஃபீலிங் தான் நம்மளுக்கு இருக்குது. இன்ஃபேக்ட் கூஸ் பம்ஸே வந்துருது அப்படிங்கிறது தாங்க உண்மையான விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கக்கூடியது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத நிறைய விஷயங்களை தோனி பற்றி இந்த படத்தில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அவருக்கு 2 காதல் இருக்குது. பட் அதில் முதல் காதல் பார்த்தீங்கன்னா
ரொம்பவே சோகமான ஒரு விஷயத்தோட தாங்க முடிஞ்சு போகுது. தோனி படத்தோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம தோனியோட டிஷர்ட்ல இருந்து தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ தோனியோட டிஷர்ட் மேட்ச்சில் பார்த்தாலே நம்ம எல்லாம் பயங்கர ஆயிடுவோம். ஸோ படத்தோட ஸ்டார்டிங் சீனே இதுதான் எனக்கு செம்ம ஹைப் கிரியேட் பண்ணிருச்சு. அது தொடர்ந்து இந்த படத்தில் சுஷாந்த் வந்து நம்ம தோனி கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சில காட்சியில் நிஜமாவே தோனியா இவர் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக நம்ம தோனி மாதிரியே இருக்காரு. அண்ட் இன்னொரு ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டைலாக்ஸ் அண்ட் இந்த படத்தில் நிறைய சிஜி காட்சிகள்லாம் இருக்குது. பட் நம்ம பார்க்கும்போது அதெல்லாம் சிஜி காட்சிகள் மாதிரியே தெரியல, நிஜமாவே ஒரு ஸ்டேடியமில் நடந்த கிரிக்கெட் மேட்ச் மாதிரியே தாங்க இருக்குது. ஸோ இந்த படத்தோட சிஜி டீமுக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃபே சொல்லிக்கலாம். ஸோ எம்எஸ் தோனி த அன்டோல்ட் ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண மனுஷன் எப்படி சரித்திர நாயகனாக மாறினாரா அப்படிங்கிற நிஜமான ஒரு ஸ்டோரியை ரொம்பவே யதார்த்தமான ஒரு படமாக கொடுத்துருக்காரு நீரஜ் பாண்டே. இன்னைக்கு நம்ம கோலிவுட் அன்கட்ல நிறைய சூப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஆனால் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப் இன் கோலிவுட் அன்கட்.